ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றமாகிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் நகுல் ரொம்ப சிறப்பான ஒரு நடிகர், ரொம்ப தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் நடித்து வெளிவந்த படம் தமிழ் பட நடிகர். சமீபத்தில் வந்து வாஸ்கோட காமா, ஒரு அற்புதமான ஒரு படம். ஆனால் வந்து வசூலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை. இருந்தாலும் வந்து படம் வந்து அற்புதமான ஒரு படம் என்ற பெயர் எடுத்த ஒரு படம். அந்த படத்துல வந்து அந்த படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் எப்படியெல்லாம் நாங்கள் நகுலிடம் மாட்டி, நடிகர் நகுலிடம் மாட்டி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து அதனுடைய இணை இயக்குனர் சந்துரு அப்படிங்கிறவர் ரொம்ப விளக்கமா சொல்றார். அந்த படத்துல கடைசியில பார்க்கக்கூடிய சமயத்துல நகுலாலே வந்து அந்த படத்துல அவருடைய பேரே இல்லை. கடைசியில் அவரையும் நீக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் உண்மையாக, நடிகர் நகுல் பற்றிய திடுக்கிடும் உண்மையாக வாஸ்கோட காமா படத்துல இணை இயக்குனராக பணியாற்றி சந்துரு அவர்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக மனம் வெந்து புழுங்கிய நிலையில வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது வந்து அந்த படம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சமயத்துல வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு புதுமுக நடிகை தான் போட்டிருக்காங்க. புதுமுக நடிகை போட்ட சமயத்துல நடிகர் நகுல் வந்து புக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் அந்த ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. உடனே வந்து நகுல் பார்த்துருக்கார், ஒட்டி நடிக்கிறாங்க இல்லையா, அதனால வந்து பத்திக்கிட்டு எரியும். உடனே இணை இயக்குனர் சந்திரகிட்ட சொல்லி, அப்பா அந்த அம்மாவை வந்து 1 நாள் இல்லை 2 நாள் 3 நாள் படுக்கைக்கு வேணும்ப்பா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவர் இணை இயக்குனர் இல்லையா சந்துருக்கு வந்து ரொம்ப பகிரங்கமான திடுக்கிட போச்சு. என்னடா இது இப்படி கேட்கிறாரா அப்படின்னு போட்டு படம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அவன் ஒரு கால்வாசி படத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க. எடுத்த சமயத்தில் திடீர்னு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், அந்த நடிகைகிட்ட சொல்லுப்பா, எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு இணை இயக்குனர் சந்துருவை வந்து அவர் இணை இயக்குனர் அவர் புரோக்கரா மாத்திடுறாரு. மாமாவா மாத்திட்டு கூப்பிடுறப்ப அவரும் சரிம்மா இந்த மாதிரி படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் தன் தந்தையோட தான் வருவாங்க அந்த அம்மா. அது ஒரு பாதுகாப்பான வெளிப்படை. பல நடிகைகள் அப்படின்னா அம்மாவோடு போவாங்க, தந்தையோடு போவாங்க. அந்த மாதிரி இந்த வாஸ்கோட காமால ஆரம்பத்துல போட்ட நடிகை வந்து தந்தையோடு போயிருக்கிறாங்க. போன சமயத்துல அப்புறம் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டாங்க இவர் சந்துரு, இணைய சந்துரு, இந்த மாதிரி வாம ஒரு முக்கியமான சமாச்சாரம் அப்படின்னு கூப்பிடக்கூடிய சமயத்துல அந்த அம்மா இந்த நடிகை வந்திருக்கிறாங்க. வந்த உடனே தந்தையோடவே வந்திருக்கிறாங்க. இவருக்கு ஒரே ஷாக், என்னடா இது முக்கியமான ஒரு சமாச்சாரம், மறைமுகமான ஒரு சமாச்சாரம், படுக்கை சம்பந்தப்பட்ட சமாச்சாரம், எப்படி தந்தையோட வந்திருக்காங்க இந்த நடிகை, எப்படிதான் பேசுறது கூட இவர்கிட்ட வேறு விதமா பேசி அமிச்சிட்டாங்க. இதை வந்து நடிகர் நகுல்கிட்ட வந்து ஒரு சந்துரு சொல்றாரு. சொன்ன உடனே ஒரே கோபம், ஆமா அந்த நடிகை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார் கால்வாசி படம் போயிடுச்சு சார், எப்படி சார் நீக்கிறது? இல்லை எனக்கு அந்த நடிகை வேண்டாம், இல்லாட்டி நானும் கால் சீட் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிடிவாதமான ஒரு போக்கு. அந்த சமயத்தில் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நடிகிட்ட இனி அவ்வளோதான் பேச முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த நடிகை வந்து தந்தையோடு வரக்கூடிய சமயத்தில் தனிப்பட்ட முறையில் இடம் கிடைக்காதனால படுக்கையை பகிர்வது நகுலோடு அது சம்பந்தமா பேசவே முடியல. அப்புறம் டைரக்டர், அதனுடைய டைரக்டர் வந்து உண்மையா டைரக்டர் ஆர்ஜி கிருஷ்ணன், அவரும் வந்து உட்காந்துட்டு அந்த நடிகிட்ட பேசலான்னு பேசக்கூடிய சமயத்தில் கடைசி வரைக்கும் பேசவே முடியல. நகுல்கிட்ட இதை மீண்டும் சொல்லக்கூடிய சமயத்தில் இவருக்கு ரொம்ப கோபம் பொத்துக்கிட்டு வந்து, இல்லை அந்த நடிகை வந்து படுக்கைக்கு வரணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும், இல்லையா அந்த நடிகை படத்துல இருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்த்துருக்குறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அவரே சொல்லிக்கார் நடிகர் நகுலை, எனக்கு சுனேனா தான் வந்து பொருத்தமான நடிகை. யாரு கண்டா அந்த அம்மா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லேடியா அப்படிங்கிறது தெரியல. சுனேனா சொல்றா, இவர் ரெக்கமெண்ட் பண்றார் நடிகர் நகுல், சுனேனா தான் வந்து எனக்கு இப்போ பொருத்தமான ஒரு ஜோடி, சுனேனாவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பார்த்துருக்காங்க. ஏங்க கால்வாசி படத்து பக்கம் எடுத்தாச்சு, திருப்பி இப்படி மாத்திரம் எப்படி ஆகுது
அப்படின்னு போட்டு பாருங்க, பல நடிகர்லாம் வந்து எப்படிலாம் டைட்டு பண்றாங்க அப்படிங்கிறது இதுல மூலமா தெரியும். இதெல்லாம் கூட தந்தையோடு ஒரு நடிகை வந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி பேச மாட்டாங்களா அப்படிங்கிறதும் இதுல பகிரங்கமா ஒரு தெரியுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அப்ப பல நடிகைகள் வந்து படுக்கையை பகிர்ந்த நடிகை எல்லாம் வந்து தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல் தான் படுக்கையை பகிர்ந்திருப்பார்களோ அப்படிங்கிற தகவல் இதுல வருது. நம்ம விஷயத்துக்கு வரும். அப்புறம் அந்த மாதிரி டேட் வாங்கக்கூடிய சமயத்தான் நடிகை சுனே டேட் வாங்க சமயத்துல சரியா உட்கார்ந்தேன். என்ன பண்ணிருக்காங்க, கடைசியில அர்த்தனா பினு அப்படிங்கிற ஒரு நடிகையை போட்டு படம் எடுத்துக்கிறாங்க. அது வாஸ்கோட காமா படம் எடுத்த சமயத்துல அப்புறம் கடைசியில பார்த்துருக்கிறாரு. படப்பிடிப்பு போயிட்டு இருக்க சமயத்துல அந்த நேரத்துல அர்த்தனா பினுவை வந்து எந்த அளவுக்கு நடிகர் நகுல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனா அப்படிங்கிறது அதுக்கு எந்த தகவலும் இல்லை. இணை இயக்குனர் சந்துரும் அது சம்மந்தமா பேசினார். போயிட்டு இருக்க சமயத்துல இப்படி படப்பிடிக்க போயிட்டு இருக்கு. கால்வாசி படம் அதை அப்படி தூக்கி குப்பையில போட்டாச்சு. யாரு முதல்ல புக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த நடிகை சம்பந்தப்பட்ட ஷார்ட்லாம் புக் பண்ணி புதுசா படம் எடுக்கிறாங்க. எனக்கு புது நடிகை அர்த்தனா பினு போயிட்டு இருக்க சமயத்துல நல்லா படப்பிடிப்பு போயிட்டு அந்த படப்பிடிப்பு இடையிலே வந்து நடிகர் நகுல் வந்து அந்த மேக்கப் டச் பண்றாங்க பாருங்க, அந்த கேர்ள் பெண்களோட வந்து ரொம்ப நெருக்கமா பழகுவாராம். நெருக்கமா பழகுது எங்களுக்கு ரொம்ப கூச்சமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணை இயக்குனர் சந்துரு வந்து பதிவு பண்றாரு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த படத்தை எடுத்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்துல திடீர்னு அந்த படம் கடைசி நேரத்தில் வரக்கூடிய சமயத்தில் ஷார்ட் சம்பந்தப்பட்ட வகையில போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு அதிகாலை ஒரு 3 மணிக்கு இணை இயக்குனர் படப்பிடிப்பு முடிஞ்சது, மற்றபடி அது சம்பந்தப்பட்ட டச்சிங் ஒர்க் மற்ற ஷோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட வகையில திடீர்னு ஒரு நாள் இந்த இணை இயக்குனர் சந்துருவை நோக்கி நடிகர் நகுல் வந்தீங்க அப்பா, அது வந்து அதிகாலை 3 மணி ஆகும், போய் வந்து ஒரு காண்டம் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னா. காண்டம்னா தமிழ் ஆணுரைன்னு அர்த்தம். ஆமா, அது நிரோத்துன்னு சொன்னா இன்னும் பப்ளிக்கா தெரியும். ஆணுரை காண்டம் வாங்கிட்டு சொன்னார். இவருக்கு ஒரே ஷேக், என்னடா அது நம்மள போய் வாங்கிட்டு வர சொல்றாரு, படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண, இல்லை சார் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுங்க. அதிகாலை 3 மணி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிகாலை 3 மணில காண்டம் வாங்கிட்டு சொல்லிக்காரு நடிகர் நகுல். அவர் பதிவு போன்றார் இணை இயக்குனர் சந்துரு. இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்குதுங்க, நான்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு படிச்சுன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, படப்பிடிப்பு முடிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இணை சந்துருவை வந்து நடிகர் நகுல் வந்து நீக்கிறார். எப்படி பாருங்க, வேற இணை இயக்குனரா வேற ஒருத்தவங்களை போட்டு படப்பிடிப்பில் உள்ள வேலைப்பாட பாக்குறாங்க. ஆணுரை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்கு இவர் இணை இயக்குனர் சந்துரு வாங்கிட்டு வரல. பாருங்க எப்படிலாம் வந்து ஒரு இயக்குநர்கள் மாமா வேலை பார்க்க முடியுது பாருங்க. அதே மாதிரி நடிகைகள் அதே மாதிரிதான், ஏன்னா படுக்கைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு சினிமா துறை போயிட்டு இருக்கு. பார்த்த உடனே படப்பிடிப்பு முடிஞ்சது. உடனே அவர் நிற்கிறார் நடிகர் நகுல் வந்து இணை அந்த இயக்குனர் சந்துரு படப்பு, நீ இந்த 400 வாங்கிட்டு வரல இல்லையா, காண்டமும் வாங்கிட்டு வான்னு சொன்னு வாங்கிட்டு வரல, உடைய தூக்கி வச்சுட்டு போட்டு நடிகர் நகுல் வந்து தூக்கிறார். அதுக்கு வந்து ஆர்ஜி கிருஷ்ணனும் என்ன பண்றது, படம் ஃபுல்லா எடுத்தாச்சு முடிஞ்சது, இனி என்ன பண்றது, சில எடிட்டிங் பேட்ச் ஒர்க்ஸ் தான் இருக்கு. சந்துருவை தூக்கிட்டு புதுசா ஒரு ஆளை போட்டு அப்படி ரன் பண்ணி போயிட்டு இருக்க சமயத்துல கடைசியில இவர் இணை இயக்குனர் இல்லையா சந்துரு படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு. உடனே வந்து இவர் சந்துரு வந்து தியேட்டர்ல போய் பார்த்துருக்கிறார். இணை இயக்குனர் அப்படிங்கிற வகையில் இவருடைய பேரே இல்லையா. ஆமா, காரணம் என்ன, காண்டம் வாங்கி வராத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு காண்டா வந்து அவர் முடிவெடுத்தார் நடிகர் நகுல். அதே நேரத்துல என் பெயரையும் அவர் வந்து நீக்கிட்டாரு. அதே நேரத்துல படம் வெளிவந்த சமயத்துல எனக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அவரால் வந்து அலைச்சல் 2 வருஷம் அலைச்சலும் மற்றபடி மன உளைச்சலும் தான் எனக்கு முக்கியம். அந்த அளவுக்கு எனக்கு இதாகி போச்சு அப்படின்னு போட்டு ரொம்ப பகிரங்கமா சொல்றாரு. இந்த அளவுக்கு இருக்கு இந்த தமிழ் சினிமா அப்படின்னா பார்த்துக்கேன். நடிகர் நகுல் சம்பந்தப்பட்ட வகையில இப்படி ஒரு பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, இணை இயக்குநர்களை மாமாவாக மாற்றுவது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா வந்து இன்னைக்கும் பல விதமான தகவல் இருந்தாலுமே கூட அது சம்பந்தமா பல விதமா பேசக்கூடிய சமயத்துல இங்கே குரல் வந்தாச்சு, கேமா கமிட்டி மாதிரி இங்கேயும் ஒன்று அமைச்சிருங்க,
ஹேமா கமிட்டி அமைக்கிறாங்க, பட் பெயர்கள் யாருமே சொல்லலையே. அதுதான் வந்து மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதனால இது படத்தை விட்டு அந்த இணை இயக்குனர் சந்துருவை நீக்கிறாரு. பட டைட்டிலே அவர் பேர் வரல. அந்த அளவுக்கு ஒரு நடிகர்கள் கையில இந்த தமிழ் சினிமா இருக்குதா அப்படிங்கிற ஒரு தகவல். நடிகர்கள் கூப்பிட்டா நடிகைகள் போய்விட வேண்டும். அதே நேரத்தில் டைரக்டர் யாராக இருந்தாலும் நடிகர்களுக்கு ஆணுரை வாங்கி வர வேண்டும். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. ஆமா, இங்கு ஒரு கமிட்டி அமைச்சா எந்த அளவுக்கு இன்னும் பகிரங்கமா மலையாள ஃபீல்டு வரும் அப்படிங்கிறத அந்த நேரத்துக்கு தான் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.